7, 16, 25 இந்த தேதியில் பிறக்கிறவங்க 7ஆம் நம்பருக்கு பொதுவாகவே விவாக வாழ்க்கை சுகமாக இருக்காது. விவாக வாழ்க்கைங்கிறதே எப்போயுமே கேதுவோட தன்மைங்கிறதுனால, பொதுவாக கேதுவோட தன்மைங்கிறது சாமியார் நம்பர்னு சொல்லக்கூடியது. சாமியார் நம்பருக்கு நீங்கள் குடும்ப வாழ்க்கை எப்படி சிறப்பாக இருக்கும். ஸோ அப்படியே அவங்களுக்கு சிறப்பான வாழ்க்கை அமையணும் அப்படின்னாக்க தேடி பிடிச்சி தான் செய்யணும். தேடி பிடிச்சி செய்கிறது நம்பர் பார்த்திங்கனாக்கா இவர்களுக்கு சிறப்பான மொத்தம் 9 நம்பர் இருக்கு இல்லையா, அதில் ஒரு 3 நம்பர் மட்டும்தான் இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். மற்ற நம்பர்கள் எல்லாமே வேஸ்ட்டாக தான் போகும். அப்படி தான் ஆகும். ஏன்னா திருமண வாழ்க்கை சிறப்பாக இருந்ததுன்னா நிறைய நம்பர்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கும். இல்லை ரொம்ப திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரப்போகுதுன்னா ரொம்ப குறைவான எண்கள் தான் அதில் ஆப்ஷன்ஸ் இருக்கும். அப்படி பார்க்கும்போது 7ஆம் நம்பருக்கு மிக சிறப்பான பொருத்தம் 2ஆம் நம்பருக்காரங்க 2, 11, 20, 29 பிறக்கிறவங்க ரொம்ப சிறப்பாக பொருந்தி வருவாங்க. 4, 13, 22, 31 பிறக்கிறவங்களும் சிறப்பாக இருப்பாங்க. 7ஆம் நம்பருக்காரங்க 6ஆம் நம்பருக்காரங்களை கல்யாணம் பண்ணிக்கிறது சிறப்பு. 6, 15, 24 பண்ணிக்கிறது சிறப்பு. ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது கூட்டு எண்ணிக்கை 1ன்னு அமைஞ்சதுன்னா சிறப்பாக இருக்கும். தேதி மாத வருட கூட்டு எண்ணிக்கை 1, அது யுனிவர்சல் சக்ஸஸ்ஃபுல் நம்பர் இன் மேரேஜ். 5 8s ஆர் நெகட்டிவ் ரிகார்டிங் த மேரேஜ் லைஃபுக்கு ரொம்ப அதாவது நல்லா இருக்காதுங்கிறது தான் அதோடைய கருத்து.